வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் 22 டிசம்பர் 2025. ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் மார்க்கெட் இண்டிசஸ் பார்த்துலாம். ஸோ ஆஃப்டர் ஃப்ரைடே இந்தியன் மார்க்கெட் க்ளோசிங்க்கு அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் காமிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் இன்ஃபோசிஸ் ஒரு ஷார்ட் கவரிங் வந்துச்சு. இன்ஃபோசிஸில் மோர் தென் 40% அப் ஆச்சு. ஒரு ஆஃப் அன் ஹவர்க்குள்ளே அது கூல் டவுன் ஆகிட்டு நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி ஒரு 150 பாயிண்ட் கூல் டவுன் ஆகிட்டு 150 இருந்துச்சு. ஸோ இன்ஃபோசிஸுமே 5% அப்பில் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் 150 பாயிண்ட்ஸ் அப்பில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு, நிஃப்டி ஓப்பன் ஆச்சு. ஸோ நிஃப்டி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,055 ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு ஹை வந்துச்சு. ஹை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்ஸ் வந்து இனிஷியலாக வந்து ஹை பார்த்தீங்கன்னா 25,140 கிட்ட வந்துச்சு. ஸோ R3க்கு மேலே பிரேக் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து R3 பிட்வீன் R3 அண்ட் R4லேயே இருந்துச்சு. பட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா வெல் அபவ் R4 கிட்ட நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,172 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, விச் இஸ் 0.79% ஹையர். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனும்போது ஒரு ஹை இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. 59,304 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.4% அப். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 85,567 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.75% அப். ஸோ இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு 1.6% அப்பில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஹையர் சைடில் வந்து இந்தியா விக்ஸ் வந்து அப்பர் சைடில் இருக்கிறதுன்றது ஒரு மேஜர் விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்ஸ் இது ரேலி ஆனதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் வந்து ஒரு மேஜர் மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போனதுக்கான ரீசனாக சொல்லலாம். ஸோ இது ஒரு 3% இன்ஃபோசிஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 1.3% டாப்பில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் இன் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இன்றைக்கி 3.68% அப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஒரு 3.56% அப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஒரு 3.11% அப். ஸோ இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது நம்மளுக்கு மார்க்கெட்டை வந்து நல்லாவே ரேலி பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அண்ட் ட்ரெண்ட்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு இன்றைக்கி. ஆனால் ஃப்ளிப் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஸ்டாக்ஸ் தான் வந்து டாப் லூசர்ஸில் இருந்துச்சு. எஸ்பிஐ வந்து ஒரு 0.6% டவுன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து ஒரு 0.61% டவுன். கோட்டக் மஹேந்திரா ஒரு 0.45% அப். பார்த்துலாம். நிஃப்டி மிட் கேப் 100 செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,815 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.84% அப். நிஃப்டி ஸ்மால் கேப் 100 பொறுத்த வரைக்கும் 17,593 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 1.17% ஹையர். நிஃப்டி மைக்ரோ கேப் 250 பொறுத்த வரைக்கும் 22,647 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 1.36% ஹையர். ஸோ இன்றைக்கி ப்ராட் பேஸ்டு ரேலினே சொல்லலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் ஆஸ் வெல் அஸ் மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் எல்லாத்துலேயுமே ப்ரொபோஷனேட்டாக ஏறி இருக்குது. அது இம்பார்ட்டன்ட் விஷயமாக நம்ம பார்க்கப்படுதும். ஸோ நிஃப்டி வந்து ஒரு 0.79%, நிஃப்டி மிட் கேப் வந்து ஒரு 0.84, ஸ்மால் கேப் 1.17, மைக்ரோ கேப் பொறுத்த வரைக்கும் 1.36. ஸோ ப்ரொபோஷனேட்டாக ஏறி இருக்கிறது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் செக்டாரல் இண்டிசஸ் பார்த்துலாம். நம்ம பார்த்த மாதிரி நிஃப்டி ஆட்டோ வந்து ஒரு 0.82% ஹையர். எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 0.5%, ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒரு 0.78%, ஐடி பொறுத்த வரைக்கும் ஒரு பம்பர் 2.06% ஹையர். ரியாலிட்டி 0.03%, மெட்டல் பொறுத்த வரைக்கும் 1.41. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஐடி அண்ட் மெட்டல்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால் மார்க்கெட்ஸ் வந்து நல்லாவே ரேலி ஆச்சு. ஸோ இன்றைக்கி மேஜராக அதுதான் நம்ம பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து இண்டிகேட்டர்ஸ் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கரன்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் 98.48 வந்து செட்டில் ஆயிருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து நல்லாவே அப்ரிஷியேட் ஆகிருந்துச்சு ஃப்ரைடே ஆஃப்டர் மார்க்கெட் க்ளோஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி லைட்டாக டிப்ரிஷியேட் ஆகி 89.65 வந்து செட்டில் ஆயிருக்கு. கோல்டு பொறுத்த வரைக்கும் நல்ல ரேலி ஆயிருக்கு. இன்றைக்கி மோர் தென் 1%, $4,409 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் பொறுத்த வரைக்கும் $61.59 ட்ரேட் ஆகிட்டு. கோல்டன் க்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் ரேலி இருந்துச்சு ஃப்ரைடேக்கு அப்புறம். கிஃப்ட் நிஃப்டி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாட் 0.01% மைனர் நெகட்டிவ் காமிச்சிட்ருக்கு. டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ஒரு 0.14% ஹையர் ஓப்பனிங் காமிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம ஃப்ரைடேவோட கேப் அப் இருந்துச்சு. இந்த கேப் அப் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி மண்டே மார்க்கெட்ஸில் வந்து காலையில் சஸ்டெயின் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன ரேலி இருந்துச்சு நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இன்ஃபோசிஸோட இம்பாக்ட் வந்து ஐடி அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸுக்கு முன்னாடியே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்ததுனால ஸோ அதோட இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட்ஸில். ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் 22 டிசம்பர் 2025. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.